ஐயோ! என்னடா நம்மள இந்த பாட்டு போய் பாட சொல்ட்டாங்களே! எப்படிடா நம்ம பாட போறோம்? அப்படின்னு பயந்துருக்கீங்களா? ஏதாவது சாங் குடுக்க? ஏலே ஏலேலேலே அந்த பாட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண பாட்டு வேற. அதுவும் இந்த பாட்ட பார்த்தா ஒன் பிரெத்ல பாடணும். நம்ம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அங்க ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த பாட்டு தான் ரொம்ப நல்லா பாடுனேன். இசையில் தொடங்குதமான ஒரு பாட்டு குடுத்தாங்க. குடுத்த உடனே கேட்க ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு வழியா அத பிராக்டிஸ் பண்ணி எப்படியோ முடிச்சு அத பாடிட்டேன். காந்தாரா சாப்டர் 1ல இருந்து பிரம்ம கலசன்ற ஒரு பாட்டு. ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா குடுத்தோனே எப்புட்றா பாட போறோம் அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு கோல்டு கிடைச்சிருச்சு. மன்னார்குடி கலக்கலக்கன்னு ஒரு சாங் கொடுத்துருந்தாங்க. அது லிரிக்ஸ் ரொம்ப கஷ்டம், பிரெத் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை நான் நல்லா பாடி கோல்டு வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஏரிக்கரை மேலிருந்து சாங்கு. ஏன்னா வந்து அது ஒரிஜினல் பிச்சில் தான் இருந்துச்சு. சுமன் ராஜானாவும் நானும் தான் பாடினோம் அந்த பாட்டு. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன்னு நான் நினச்சேன். அப்புறம் போயிட்டு நல்லா பாடி பிளாட்டினம் வாங்கிட்டேன். காதலா காதலா சாங் பாடினேன். அந்த பாட்டு வந்து சுஜாதா மேம் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் பாடியிருப்பாங்க. நான் அந்த ஹைக்கு பாடி பார்த்தா ஐயோ ஏதோ கத்துற மாதிரி இருக்கு, கீச்சுன்னு இருக்கு. மேம் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஓகே, வாய்ஸ் கண்ட்ரோல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நல்லா பாடி கோல்டு வாங்கிட்டேன்.